இப்போ ரீசன்ட் டேஸில் நம்ம ஹெல்த்தின்னு நினச்சி தவறாக சாப்பிடக்கூடிய 5 பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்டு யோகர்ட். இப்போ ரீசன்ட் டேஸில் இந்த யோகர்ட் அப்படிங்கிறத ஒரு ஹெல்த் கான்சியஸாக நிறைய பேர் சாப்பிட்றோம். அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதுலேயும் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் பிளைன் யோகர்ட் எடுத்துக்கலாம், இல்லை நார்மலாக நீங்கள் சாப்பிடக்கூடிய கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கக்கூடிய தயிர் எடுத்துக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ். நிறைய பிஸ்கெட்ஸ் டைஜஸ்டிவ் வீட் அப்படின்னு சொல்லி ஹெல்த்தியான பிஸ்கெட்னு சொன்னாலும் அது ஹெல்த்தி அப்படிங்கிறத நம்பாதீங்க. கண்டிப்பாக பின்னாடி லேபிளை படிச்சு பாருங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்டு ஃப்ரூட் ஜூஸ். இந்த ஜூஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்சத்து குறைவு, அதே நேரத்தில் சர்க்கரையினுடைய அளவு இதில் பல மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக முழு பழமாக சாப்பிடலாம் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸில் மல்டி கிரைன் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வருது. ஸோ இது ஆரோக்கியம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அஞ்சாவது இப்போ முக்கியமாக ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய எனர்ஜி பார்ஸ், கிரானோலா பார்ஸ். இது ஆரோக்கியம்னு சொல்லி விற்றாலும் இதுலேயும் உங்களுக்கு சிரப், சாக்லேட், ஆடட் சுகர்ஸ் அதிகமாக இருக்கலாம். ஸோ இதையும் செக் பண்ணி சாப்பிட வேண்டியது ரொம்ப அவசியம். இனிமே ஒரு பொருள் வாங்கும்போது முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய விளம்பரத்தை மட்டும் பார்க்காம பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனல் லேபிளையும் இன்கிரீடியன்ட்ஸையும் படிச்சு பாருங்க. அந்த இன்கிரீடியன்ட்ஸில் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், மால்டோஸ், சுகர் சிரப்ஸ் ஏதாவது ஆட் ஆயிருக்கா, இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணி பாருங்க. இதுவும் உங்களுக்கு மறைமுகமாக சேர்க்கப்பட்ட சுகர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் கண்டிப்பாக எந்த ஒரு ஃபுட் ப்ராடக்ட் வாங்கினாலும் பின்னாடி லேபிளை படிச்சு பாருங்க.